அவர்கள் எங்கே? ஆமா. சகிமார்களோடு சந்தோஷமாக வருகிறேனே. ஆடிப்பாடி வருகிறேன். நான் யார் தெரியுமா? போலே இப்போதாவது யாருக்கு தெரிகிறதா? விளக்கமாக சொன்னாதான் தெரியுமா? முதல்ல எழுதி தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி, இந்த நாட்டை பரிபாலித்து வரக்கூடியவர் யார்? பகவான். அவருடைய மனைவி அவர்கள் இருவருக்கும் பிறந்த ஒரே குழந்தை என்னுடைய நாமதேயம் சுந்தரி. ஏண்டா என்னடா ஜம் முட்டாய் மாதிரி எழுதுறேன்? யோ என்ன சீவிய வர சுந்தரியாடா இது? அது தான சொன்னானே. டேய் துப்பு கட்டவனே. எங்கலாண்ட பேசுற சரி. போய் டேய் யாரால பேசுறது தெரியாதா? சீவிய வர சுந்தரி இந்த அம்மா போல இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? இந்த அம்மா பேரு போடே. என்ன மாதிரி இருப்பாங்களா? ஏண்டா ஆடை ஆபரணம் எல்லாம் பார்த்தாயே? போடுங்கடா. என்னது? டேய் மரியாதையா பேசு. அது என்னன்னு தெரியுமா? பாத்தே வெள்ள சல்ல கட்டி டங்க மோட்டியாலா நின்னே சரிகை பரவாலனே.
சொன்னனே புரிந்ததா? தெரிஞ்சிருமா தெரிஞ்சிருமா சரி மாதவன். அம்மா புடிச்சிக்கிறானே அந்த சேலை. என்ன நேரம்? தெரியல அம்மா வெள்ளை சேலை கட்டின்னு வராங்க. ஏண்டி வெள்ளை சேலையா இது? ஆமா. முதலிலே அதான் சொன்னான் அவன். தப்பா நினைக்காதம்மா. அவன் கேரளா பக்கம் இருந்தவன் அவன். ஆனா கேரளா மாடல்ல வெள்ளை சேலை கட்டி. ஏண்டா அம்மா கட்டிக்கிறது வெள்ளை சேலை. அப்ப நாங்க இருவரும் கட்டிக்கிறது என்ன சேலைடா? ரெட். உன்னை ஏண்டா நம்ம என்ன ஓட் செக்ஸிக்கு வேற மாலை போட்டு ரெட் கட்டி. உங்க கண்ணுக்கு எப்படி போய் தெரியுதா? வேற எப்படின்னு தெரியாதா? நல்லா கண்ணை கழுவிட்டு பாடுற கபாதி. என் கண்ணுக்கு அப்படி தெரியும். எனக்கு மஞ்சள் சேலையா தெரியுது. அந்த சேலையா? அம்மா என்ன நம்ம பார்த்தா கண்ணாடி போடுறோம். யாரை பார்த்தா? இவரை பார்த்தாளா? உனக்கு உன் மனசு நினைப்பா இருக்கா? எப்படிடா சொல்ற? பொட்டாடி கூட இதே கலர் தான் இருப்பான். அட பாவி. யார் யார் என்னென்ன கலர்ல இது? இவ என்ன அழகு? இதோட சொல்றியா? இதான் நானே அட பாவி. வயசுக்கு நல்லா அப்படிதான் இருக்கும். மகன். ஏம்பா, பெரியவரே, உனக்குன்னு மரியாதை கொடுத்து ஒரு சேர் போட்டு நாங்க உட்கார வச்சுக்கிட்டா என்ன சொன்னாரு கேட்டியா? வெறிவன்தான். ஆனா வெச்சிருந்தாரு என்ன குடுத்துட்டு வந்தாரு. என்னது? வாய் என்ன வாய் உங்களுக்கு நேரப்பட்ட வாய். மகன், அதெல்லாம் இருக்கட்டும். எங்கள் கைகளில் பார்த்தாயா? இருக்குது. என்னது? யோ, எப்படியா இருக்கு? போன வருஷம் வாங்கினா பொட்டாடி பாசம். அட பாவி, இன்று தாண்டா போட்ட. ஓஹோ அப்ப வாங்கி இப்பதான் போட்டாங்களா? மூதே. சரி போடுங்க. கடக கங்கலோ ரெண்டோ ஐயனே பலமாலனே. இவ்வளவு அழகாக ஆடை ஆபரணம் பூண்டு வருகிறோமே, எப்படி என்ன பூண்டு அணிந்து சந்தோஷமாக வருகிறோமே, சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் எங்கு செல்லலாம்? ஆமா சந்தோஷமா இருந்தா நம்ம போவோம். ஏண்டா நம்ம போகணும் எங்க போவோம்? நான் தானே கூட வருவேன். நானா அடி கூட என்னடா பாக்குறேன். என்ன ஏன்டா அடிக்க வைக்கிறேன்? ஏன்டா எதுக்கு பெண்களை வேணாடா. பெண்கள் இடத்தில் எப்படி பேசணுமோ அப்படி பேச வேண்டும். புரியுதா? யார் இடத்தில் என்ன பேசணும் தெரிஞ்சு அறிந்து புரிந்து தெளிவாக பேச வேண்டும். அது இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? நான் கூட அடிக்கலாம் தான் போவோம் வீட்டுக்கு. தெருவோடு தான் என் சமாச்சாரம். அட பாவி, ஏன்டா உள்ள போன உடனே மட்டுமா மண்ணு விடாதுடா. உள்ள போனா மூலையில தள்ளி பூக்கு பண்ணி குத்திடுவான். அதான் வெளியில நீ நடந்த மாதிரி. ஆமா யோ, என்ன வாங்கி போட்டியா முதல்லையோ? எங்க போட்டு வச்சிருக்க? இருக்குதா? ஐயோ, உன்னை அடிச்சா எனக்கு வலிக்கும் தெரியல. டேய் நாரி, எங்க போலான்னு கேட்டா அதுக்கு பதிலே சொல்லலையேடா. அட மூஞ்ச பாரு நல்லா. நந்தவனம் போலாமா? நான் வரேன். வாராயோ நந்தவனமே.